கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்மள நிறைய பேர் இந்த கனடா தேசத்தில் இல்லையானால் வெளிநாடுகளுக்கு குடிபெயர்ந்து போனவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள். குறிப்பாக அசைலம் சீக்கர்ஸாக வந்தவர்கள் இல்லையானால் தங்களுடைய அவர்களுடைய பிறந்த தேசத்திலே பிரச்சனைகள் அதிக பாடுகளுக்கூடாக போனவர்கள், அவர்கள் மூவ் பண்ணி ஒரு புதிய தேசத்துக்குள்ளே போகும்போது அங்கே அவர்கள் ஒரு நியூ லைஃப்பை அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறாங்க. அதுபோலத்தான் நாமும் இந்த உலகத்திலிருந்து கடந்து இனியொரு உலகத்திற்கு, பரலோகத்திற்கு செல்லும் பொழுது அங்கே நமக்காக ஒரு புது வாழ்வு உண்டு. கிறிஸ்துவனுடைய மரணம், கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிவு பெறுகிறது அல்ல, மாறாக ஒரு புதிய வாழ்க்கைக்கு அச்சாரமாய் அமைகிறது. ஆகவேதான் கலாத்தியர் 2:20 அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவு கூடாக, only those who follow, those who have accepted Jesus Christ, கிறிஸ்துவு கூடாக நமக்கு ஒரு மறுவாழ்வு உண்டு, ஒரு புதிய துவக்கம், புதிய ஆரம்பம் உண்டு. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆகையினால இந்த நாட்களில் பாடுகளையும் மரணத்தையும் அவர் வருகையும் குறித்து நாம தியானிக்கிற இந்த நாட்களில் let us not forget there is a new life through Jesus Christ. அது இந்த உலகத்தில் நாம் அவரை ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய கெட்ட பாவ வழக்கங்களை நாம் விடும் பொழுது அது இப்பொழுதே துவங்கும் கிறிஸ்துவுக்குள்ளாக. So I invite you to start a new life in Jesus from today. Amen.